ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கேஸ் கட்டிங் சேஃப்டி. இப்போ கேஸ் கட்டிங்னா என்னென்னா, நார்மலாக வந்து இப்போ நம்ம மெட்டல் வந்து கட் பண்ணுவோம். அது எப்படி கட் பண்ணுவோம்னா, ஆக்சிஜன் அண்டு ஃபியூயல் கேஸு அசிட்லின் சிலிண்டராக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டீலெலாம் கட் பண்ண முடியும். மெயினாக இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸ் கட்டிங் ஆக்டிவ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஷிப்யார்டு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஒர்க்கு அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக இப்போ ப்ரீ ஒர்க் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு சிங்கிள் மிஸ்டேக் ஹேப்பன் ஆனாலும் சிலிண்டர் வந்து பிளாஸ்ட் ஆகிடும், எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஹார்ட் ஒர்க் பர்மிட் இருக்கணும். பக்கத்தில் இருக்க கம்பஸ்டபிள் மெட்டீரியல் இருந்தாலும் சரி, எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மினிமம் 10 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். இதில் மெயினான காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸு, ஆக்சிஜன் சிலிண்டரு, ஃபியூயல் கேஸ் சிலிண்டர், அசிட்லினு, ஹோசஸ்ஸு, அப்புறம் கட்டிங் டார்ச்சு, அப்புறம் ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர்ஸு. மெயினாக பிபிஇஸ் என்ன யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஆப்ரானு, லெதர் க்ளவுஸு, வெல்டிங் ஃபேஸ் ஷீல்டு, சேஃப்டி ஷூஸ். எக்யூப்மெண்ட் சேஃப்டியில் நம்ம என்னென்ன மெயினாக செக் பண்ணணும்னா, சிலிண்டர் எதாவது டேமேஜ் இருக்கா, ஹோஸ் எதாவது கிராக் இருக்கா, அப்புறம் ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரும் டார்ச் சைட்லேயும் வந்து நம்ம மெயினாக கொடுக்கணும். அப்படி இன்கேஸ் கொடுக்கலன்னா ஃபயர் ஆகும், பிளாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷட் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் சூட்டபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து பார்த்திங்கன்னா CO2 இல்லை டிசிபி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி நம்ம கேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபயர் வாட்சர் சைட்டில் இருக்கணும்.